ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாப்பாவோட பர்த்டே விழாக்கு தான். பாருங்கள், அவளுக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறா. காலையிலே எழுந்திரிச்சி பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கேசரி செஞ்சேன். ஆனால் சொதப்பிட்டுங்க, நல்லாவே இல்லை. ஏதோ ரவை அப்படியே நைஸாக களி மாதிரி ஆகிட்டு. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மேகி கேட்டால், அம்மா எந்த காயும் போடாத, எனக்காண்டி செய்கிற, அதனால் நான் எப்படி கேட்குறேனோ அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் எந்த காயும் போடலை. எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள், எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். என்ன பண்ண, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் வெங்காயம் மேகி மட்டும் போட்டு செஞ்சோம். அப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கேக் வாங்க கேக் சாப்பிட்டா போயாச்சு. ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போனோம். அங்கே எனக்கு ஐஸ்கிரீம் கேக் தான் வாங்கணும்னு சொல்லிட்டா. அப்படியே வாங்கிட்டு ஃப்ரீசரில் வச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் ஆகிட்டு அப்படியே நாங்கள் வெளியே யாரும் இல்லைங்க குட்டீஸ், அதனால் நாங்கள் ஃபேமிலியாக தான் எப்போயுமே பர்த்டே கொண்டாடுவோம். நாங்கள் போகிற வீட்டு பக்கம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இது என் பையன் பாப்பாவுக்கு இன்ஸ்டாவில் பார்த்து ரெடி பண்ணது. அவன் 5th படிக்கிறான். சரி, அவனோட ஆசையே கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. அப்போது என் பையன் தூங்கிட்டான், தலைவலின்னு தூங்கிட்டான். அதனால தான் அவன் வீடியோவுக்கு வரல. பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுத சொல்லியிருக்கான்னு. நான் தான் எழுதுனேன். அவங்க தங்கச்சிக்காண்டி அழகாக பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் ஃபுல்லாக தூங்கிருச்சு. அன்றைக்கி மண்டவலின்னு ஈவினிங் தூங்கிருச்சு. இதுதான் நாங்கள் வாங்கின ஐஸ்கிரீம் கேக்கு. பிளாக் கரண்ட்டுங்க கேக்கோட நேமு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெளியே கொஞ்சம் கேக்கு, உள்ள ஐஸ்கிரீமு, மேலே அந்த பிளாக் கரண்ட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அவங்க அப்பா கேண்டில் ஏற்றி வச்சு அப்படியே நாங்களாம் சிம்பிளாக ஃபேமிலியோட பர்த்டே கொண்டாடிட்டோங்க. இந்த மாதிரி யாராவது பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி தாங்க கொண்டாடுவோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே சிம்பிளாக கொண்டுட்டு அக்கம் பக்கம் ஆளுக்கு கொஞ்சம் கேக் பீஸ் கொடுத்துட்டு, அதுதான் எங்களோட பர்த்டேங்க. கட் பண்ணவே முடியல, அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்க அப்பாவாலேயே கட் பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக கட் பண்ணிட்டாங்க. பாப்பா கேக்கை எடுக்க ட்ரை பண்ணுறா, அது வரல. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்போயுமே அப்பா பிள்ளை தாங்க அதனால் அப்பாவுக்கு தான் கொடுப்பா. அவர் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே கேக்கும் சாப்பிட்டு அப்படியே லைட்டாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த பக்கம் இருக்குது. நான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணேன், அதை எடுக்கலை. இதுதாங்க நாங்கள் வாங்கின கேக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ள ஐஸ்கிரீம், வெளியே கேக்கு, ஃபுல்லாக கிரேப்ஸ் தாங்க. அப்படியே கேக் வெட்டிட்டு ஒரு 7 மணி போல் இங்கே கிளம்பியாச்சுங்க. நம்ம கிரில் தரையர்னு ஏகே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம். ஃபுல்லாக சிக்கன் தாங்க. என்னென்ன வெரைட்டி இருக்குமோ சிக்கனில் எல்லா வெரைட்டியும் இருக்கும். நூடுல்ஸு, ரைஸு, சவர்மா, இது மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும். கடைக்குள்ளே என்ட்ராயிடுச்சு. ஜூஸ் ஐட்டம், ஐஸ்கிரீமு எல்லாமே இருக்கும். ரேட்டு நம்ம ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப லோவாக இருக்கும், மீடியமாக இருக்கும். டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஏகே ரெஸ்டாரண்ட் தூத்துக்குடியில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இதுதான் இந்த மெனு கார்டுங்க. நாங்கள் மோமோஸ் ட்ரை பண்ணியிருந்தோம், பட் மோமோஸ் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சவர்மா தாங்க ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணிவிட்டு சரி சாலட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு ஒரு சாலட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்ம பெருசில் செம்ம பெரிய பிளேட்டில் கொடுத்துருந்தாங்க. கடைசியில் சொல்கிறேன். இதுதான் பாப்பா தம்பிக்கு பிடிச்ச பீஸா வாங்கினாங்க. அப்புறம் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோங்க. நூடுல்ஸ் நார்மலாக வாங்காமல் அரேபியன் டேஸ்ட்டில் வாங்கியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு டேஸ்ட்டே வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, என்னால் அந்த சேலட் சாப்பிடவே முடியலங்க. அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகிட்டு. ஃபுல்லாக அந்த முட்டைக்கோஸ் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது நல்லா இருந்துச்சு, ஏன்னா சாப்பிட முடியல. அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் அதோட விட்டாங்களா, அப்படியே அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்டு பார்த்ததுன்னு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டா. சரி, இன்றைக்கி அவளோட டே ஆச்சு, ஏதோ எங்களால் முடிஞ்சது சிம்பிளாக இன்றைக்கி பர்த்டே முடிஞ்சுங்க. பாய்.